Yamaha Evangelical Mission presents சுவிசேஷத்தின் ஓசை கேளுங்கள் மாந்தரே, வாருங்கள் இயேசுவண்டை, வாருங்கள் இயேசுவண்டை. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. வல்லமை உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமான தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. உண்மையுள்ள தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தத்துக்குரியவராப்பா. நீர் பரிசுத்தத்தின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். உண்மையுள்ள தேவாதி தேவனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உண்மையுள்ள வல்லமை உள்ள தேவாதி தேவனே, உம்மை நமஸ்கரிக்கும்படியாக இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. நித்தியமான தேவாதி தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஒளியாயிருக்கிறவரே, உமக்கு நன்றி. எள்ளல் அளவேதும் பாவம் இல்லாதவரே, உமக்கு நன்றி சுவாமி. பரிசுத்தம் நிறைந்தவரே, உமக்கு நன்றி சுவாமி. பரிசுத்தமான தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. வல்லமையுள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த நாமம் உயர்வதாக. உம்முடைய பரிசுத்த நாமம் இந்த இடத்திலே கனப்படுத்தப்படுவதாக. ஆண்டவரே, நீர் மாத்திரமே இந்த இடத்திலே உயர்வீராக. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. உமக்கே எல்லா கனமும் உரித்தாகட்டும் சுவாமி. உமக்கு மாத்திரமே, உமக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி, 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 நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே கூட்டிலே, நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. அடக்கலமே கேடலமே, நன்றி ராஜா.
அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி, நன்றி கொண்டு போன நேரமெல்லாம் தூங்கினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. பரலோக மகிமை இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. பரலோகத்தின் வாசனையை நீங்கள் உணர முடியும். You can smell. Oh, you can feel the presence of God right now. Here, Rabba Shembarala. Do Ribakara Laba Guba Reandura La. Shoba Baba Rika Laba. Thank you, Lord, for your presence. Thank you, Jesus, for your presence. Thank you, Holy Spirit, for your presence. இஸ்ரவேலின் ராஜாவே, நம் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நிறைகிறேன், இயேசுவே, 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 நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக இஸ்ரவேலில் ராஜாவே, நம் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நிறைத்தீரே. இஸ்ரவேலின் ராஜாவே, இஸ்ரவேலில் ராஜாவே, நம் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நிறைத்தீரே.
தொடுகிற தேவன் அவர். இப்பொழுது உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். அவரை தொடுங்கள். அவரை தொட்டவர்கள் வேதனை நீங்கி சுகம் அடைந்தார்கள். அவருடைய பிரசன்னத்தை தொடுங்கள். You can feel right now. அவருடைய ஆடையை தொட்டவர்கள் வேதனை நீங்கி சுகம் அடைந்தார்கள். சுகம் அடைந்தார்கள். இப்பொழுது சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. அவருடைய சமூகத்திலே பேரின்பம், அவருடைய சமூகத்திலே பேரானந்தம், அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சி. இஸ்ரவேலில் ராஜாவே சொல்லுங்க. தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நீரைத்தீரே. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனம் உன்னுடைய பிள்ளைகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வீட்டிலே அங்க ஆராய்ஞ்சு பாருங்க. பிள்ளை எண்ணத்துல அடிமைப்படுதல். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளையை விடுவிக்கும்படியாக தேவனுடைய ஊழியக்காரனை பார்த்து அந்த தாய் என்ன செய்கிறாள்? சொல்லுகிறாள். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ அவங்களுக்கு காவலன் ஆயிரு. அது மாத்திரமல்ல, நீ அவனுக்கு ஒரு ஆசாரியன். உனக்கு சில உத்தரவாதங்கள் இருக்கிறது. பிள்ளைகளுடைய சில வேளை உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கும். என்ற காலம் மிகவும் பொல்லாததா இருக்கு. எல்லாருக்கும் வரும். அவனுடைய வளர்ச்சிக்கு தக்கதாக அவனுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற கேப் பெருசாகி கொண்டு ஒரு வளர்ச்சிக்கு வரும் பொழுது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில பாசைகள் மாறும். செல்லத்துக்கு ஒரு பாசை இருக்கும். நம்மட மகன் அப்ஸ் ஏதாவது என்னட்ட பெற்றுக்கொள்ளணும்னா அப்ஸ் என்ன கொஞ்சம் செல்லம். ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், அடிமைப்படுத்தும்படியா பிசாசு வருகிறான். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீங்களேயானால், திருடன் திருடவும் கொல்லவும். பாச இப்ப எல்லாம் என்னுடைய கையில ஒன்றும் இல்ல பாச, எல்லாம் அவன் தான் பாச. அவன் தான் உழைக்கிறான். அவன் உழைச்சான உழைக்காட்டி என்ன, அவன் உண்ட புள்ள. யூ ஹேவ் ரைட்ஸ். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நீடித்து வாழும்படியாய். வாசிப்போம் எபேசியர் 6. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ ஒழுங்கா நேர காலத்துக்கு சாகாம ஒழுங்கா சாகணும் வேண்டாம். அப்பா அம்மாவுக்கு என்ன செய்ய? கீழ்படுகிறது மட்டுமில்ல, அப்பா அம்மாவை காணப்படும். என்னத்துக்கு இப்படி அகல மரம் எல்லாம் பாடுறது தெரியுமா? இதுக்கா? இதுதான் இங்க இருக்கு குளிசை. ஒழுங்கா அப்பா அம்மாவை கனம் பண்ணீங்கன்னா நீங்க சாகிறதுக்கு பயப்பட மாட்டீங்க. நல்லா பயந்து போய் தான் சாகுவீங்க. எத்தனை ராமன் சொல்லுவீங்க? வேதம் அப்படிதான் சொல்லு. நீங்க என்னத்த வியாதி வந்தான்னு என்ன மருந்து எடுத்தாலும் உண்ட அப்பாவையும் அம்மாவையும் நீ கனம் பண்ணாட்டி வாழ்நாள் ஆயுசு குறைஞ்சு போகும். வேதத்திலே பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, பிதாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, மனைவிமார்களை குறித்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒழுங்கா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படிதான் கர்த்தர் கிரியை செய்வார். இதுக்கு விரோதமா கர்த்தர் உங்களோட செல்லத்துக்கு எல்லாம் கிரியை செய்ய மாட்டார். நீ என்னதான் ஆண்டவர் கிட்ட போனாலும் ஆண்டவர் என்ன எதன்படி கிரியை செய்வார்? அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை. ஆவே நீங்க எண்ணத்துல அடிமையாயிருக்கிறீர்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.